திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து நியமிச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. ம். அந்த தேர்தல் நியமன அந்த அறிக்கை குழு வந்து ஆல்ரெடி ஒரு மீட்டிங்கும் போட்டுட்டாங்க. ம். அந்த குழுவுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனிமொழி அவர்கள். ம். தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள். அவங்க ஓரளவுக்கு மக்கள் கூட டச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ம். தூத்துக்குடி தொகுதிய இன்றைக்கும் சரி, தூத்துக்குடி தொகுதியில முழுவதுமே வந்து அவங்க மக்கள்ட்ட வந்து நல்ல ஒரு டச்சில இருக்காங்க. களத்தில இருக்கக்கூடிய நபர். அத தாண்டி யாரெல்லாம் பாருங்க, டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லி பேரு. அவர் ம். வந்து செய்தி தொடர்பு தலைவர். அவர் மக்களோட எந்த லெவல்ல டச்சில இருக்காங்கன்னு திமுக தான் விளக்கம் குடுக்கணும். கோவிச்செழியன். அவர் வந்து அமைச்சர். இன்றைக்கு அமைச்சரா இருக்காரு. மாண்புமிகு கோவிச்செழியன் அவர்கள். அவர் ஓரளவுக்கு மக்கள் கூட டச்சில இருக்கக்கூடிய கேரக்டர். அவர் எல்லார்கிட்டயும் மக்கள்ட்ட அனுசரிச்சு பேசக்கூடியவர். அடுத்தது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். சமீபத்தில அவர் தொகுதியில இருக்கிற ஒரு வார்டுல ஒரு பிரச்சனை. அப்ப அத எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரு, மக்கள் மத்தியில எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா ம். அவரு மிகப்பெரிய ஒரு மேதாவி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. நெறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஆனா மக்கள் பிரச்சனை தெரியுமா? அப்படின்னா தெரிய வாய்ப்பு இருக்காது. ம். அவர்ட்ட கிடையாது. அடுத்து டிஆர்பி ராஜா. இவர் யாரு? எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்கும்போது ஒயிட் பேப்பர தூக்கி காமிச்சவரு. ம். அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அவரு இது இருக்க முடியும்? அவர்கிட்ட இப்போ ஒரு மக்கள் மத்தியில நீங்க இருக்கீங்க. ஒரு தலைவர் இருந்தா தான், ஒரு தேர்தல் அறிக்கையில இந்தந்த திட்டங்கள்லாம் தேவைப்படுது. இந்த ம். திட்டங்கள் தேவைப்படாது அப்படிங்கிற விஷயம் தெரியும். ம். இது டிஆர்பி ராஜா அவர்கள். எம்எம் அப்துல்லா. இவர் முன்னாடி ராஜ்யசபா எம்பி. அவங்க கட்சியில தெரியக்கூடிய அயலக அணிச் செயலாளர். இவர் மக்கள் கூட எந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிறாரு? கிடையாது. அடுத்தது கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். இவர் யாரு? தேமுதிகலேருந்து வந்தவர். ம். இவர் ஒரு செய்தி தொடர்பாளர். இவர் எப்படி தெரியும் மக்களுக்கு? இவர் எல்லா சேட்டலைட் சேனல்லயும் இந்த வட்டமேசை மாநாட்டில கலந்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒரு ஆள். ம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ஒரு சாதாரண கார்த்திகேய சிவசேனாதிபதி. இவர் எதுல தெரிய வந்துச்சுன்னா மக்களுக்கு ஜல்லிக்கட்டு விஷயங்கள்ல தெரிய வந்தது. ம். ஆனா அப்படியே உல்டாவா பார்த்தீங்கன்னா, இவருமே திமுக ஆளா இருந்திருக்காரு. அப்ப நமக்கு தெரியல. ம். இப்பதான் தெரியுது அவர் கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம், ஓ! இவரும் திமுக ஆளாப்பா அப்படிங்கிற மாரி. நெறைய விஷயங்கள் போன 2016லேருந்து 2021 வரைக்கும் டிவி டிபேட்ல பார்த்திருந்தீங்கன்னா, ம். நெறைய பேர் புதுசு புதுசா இருந்திருப்பாங்க. பரவால்லப்பா இவங்கலாம் இவங்கலாம் எக்கனாமிஸ்ட் போல இருக்கு. இவங்கலாம் பெரிய பெரிய போராளி போல இருக்கு. பார்த்தா எல்லாருமே டிஎம்கே ஆளா இருந்திருக்காங்க. 2021க்கு அப்புறம்.